பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வேத வசனம் இப்படியாய் போதிக்குது. மனிதன் அப்பத்தினால மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைத்திருக்கிறான் என்று சொல்லி வேதவசனம் போதிக்குது. அப்போது இதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில், அனுதின வாழ்க்கையிலையும் நம்ம எப்படி வாழறோம் அப்படின்னு சொல்லி வேதவசனம் போதிக்குதுன்னா, ஏதோ நம்ம படிச்சிருக்கிறோம், ஏதோ நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், நல்ல காசு வருது, நான் பெரிய ஆளாக்கும் அப்படின்னு தற்பெருமையும் தன்னுடைய பாரம்பரியத்தையும், நாங்கள் பாஸ்டர்ஸ் பிள்ளைங்க, ப்ராஃபிட்டோட பிள்ளைங்க, நீங்கள் யார் வேணால் இருங்க, ஆனால் சட்டம் ஒன்று தான். தேவராஜ்யத்தில் அப்படி தான். அதனால் நீங்கள் பிழைக்கிறது கிடையாது. அதான் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அதுதான் உங்களுக்கு பலன் அடிக்குது. நீங்கள் நினச்சிட்டு காலைல கரெக்டாக சாப்பிடணும், மதியம் சாப்பிடணும், ராத்திரி சாப்பிடணும், அது உங்களுக்கு பலன் அடிக்குதுன்னு கிடையாது. இல்லை நான் படிச்சிருக்கிறேன், அப்படி என்னுடைய சொந்த திறமையினால், என்னுடைய சொந்த வலிமையினால், அதான் நீதிமொழிகளை சொல்லியிருக்குது, உன்னுடைய டு நாட் லீன் ஆன் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். உன் சொந்த புத்தியில், உன் சொந்த அறிவில், உன் சுயத்தில் நீ சார்ந்திருக்காத. இதுதான் அந்த வசனம். மாறாக தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் சார்ந்து இருக்கிறேன் மட்டும் இல்லை, என் வாழ்க்கையை, என் பிழைப்பே அதனால தான் ஓடுது அப்படின்னு சொல்லி வரணும் அப்படின்னு வேதவசனம் போதிக்குது. அதை இயேசு என்ன சொல்கிறாருன்னா, ஃபர்ஸ்ட்லி சீக் அப்படின்னா, முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம இந்த இடத்துக்கு நம்ம வரணும். ஆண்டவரே, சுய பலத்தினால அல்ல, ஆண்டவரே பராக்கிரமத்தினால அல்ல, உமது ஆவியினால், உமது சத்தியத்தால், உமது கிருபையினால், உமது தயவால், உமது இரக்கத்தினால தான் நான் பிழைத்திருக்கிறேன் என்று விசுவாச அறிக்கை மட்டும் இல்லாமல், அப்படி நம்ம வாழும்பொழுது அப்படி தான் நம்ம வாழணும். இதுதான் கிறிஸ்தவர்களுடைய அடிப்படை ஃபவுண்டேஷன். இதான் மன்னிக்கணும், இரக்கம் காட்டணும், இதெல்லாம் ரொம்ப ஃபவுண்டேஷன். இதெல்லாம் இல்லாமல் நீ கிறிஸ்தவனே இல்லைன்னு வேதவசனம் போதிக்கும். ஸோ காட் பிளெஸ் யூ. இன்றைக்கி நம்ம அப்படி தான் வாழறோம். கர்த்தருடைய வார்த்தையினால் பிழைக்கிறோம். ஆமென்.